இன்னைக்குரிய டிவோஷன் கோதுமை மணி யோவான் 12:24. ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு வந்து லெப்ரசி பேஷண்ட்ஸ் மத்தியில பணியாற்றிய கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய நினைவு நாள் வந்து ஜான்வரி 23. 1999ல அவங்க ஜான்வரி 23ஆம் நாள் ஒடிஷாவில் உள்ள மனோகர்பூர் அப்படிங்கிற இடத்துல கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்ப அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் தங்களுடைய ஜீப்ல இரவுல தூங்கிட்டு இருக்கப்ப பஜ்ரங் தள் என்ற அமைப்பை சேர்ந்த தாரா சிங் அப்படிங்கிறவனும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து உயிரோட அவரை ஜீப்ல வச்சு எரிச்சு கொன்றுறாங்க. இந்த தினத்துல அவருடைய இந்த வருடம் 26வது நினைவு நாளை முடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய அந்த லெப்ரசி ஆசிரமம் மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்துல பாரிப்படா அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. அந்த மாவட்டத்தின் கலெக்டராக பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருந்தாரு. ஸ்டெயின்ஸ் உடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல அவரும் ஒருவர். அவரை ஒரு ரீசண்டா ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தாங்க. ஸ்டெயின்ஸ் அவங்கள பற்றிய நினைவுகளை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுல அவர் சொல்றாரு, அவர் இந்தியாவுக்கு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். 1965ல தன்னுடைய பெண் ஃப்ரெண்டா இருந்த ஒரு இந்தியரை ஒருவரை சந்திக்கிறதுக்காக தான் அவர் இந்த இடத்துக்கு வராரு. இங்க வந்து அந்த லெப்ரசி பேஷண்ட்ஸை பார்த்த உடனே இங்கேயே தங்கிடுறாரு. ஒரு நாள் நான் ஜீப்ல போய் கொண்டிருந்தப்ப ஒரு பழைய டயர் கடையில ஸ்டெயின்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாரு. அதை கவனிச்சு நான் என்னுடைய வண்டியை நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் விசாரிச்சேன், ஏன் நிக்கிறீங்கன்னு. 3 இல்லைன்னா 4 மாசங்களுக்கு ஒரு தடவை இந்த பழைய டயர் கடைக்கு வந்து அவரிடம் பழைய டயர்களை வாங்கி கொண்டு போவாராம். அந்த லெப்ரசி பேஷண்ட் சிலருக்கு விரல்கள் இருக்காதான், சிலருடைய கால்கள் பாதி வந்து அழுகி போயிருக்குமா. அதனால அவரே அவங்களுடைய கால்களுக்கு ஏற்றவாறு அந்த டயரை வெட்டி அதுல செருப்பு செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பாராம். ஒரு முறை ராஜஸ்தான்ல இருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி கொண்டாங்க. எனக்கு அதை குறித்து அவருக்கு ஒரு தகவல் அவருக்கு வருது. அங்கு உடனே இவர் விரைந்து போறாரு. உடல்கள் வந்து ஆங்காங்கே சிதறி கிடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேருக்கு அங்க காயம் ஏற்பட்டிருக்கு. அரசாங்க ஆம்புலன்ஸ்ல அந்த டிரைவர் இல்லாதனால அந்த ஆம்புலன்ஸால கரெக்ட் டைமுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் ஸ்டெயின்ஸுக்கு ஃபோன் பண்றாரு. அவரும் அவருடைய ஆசிரமத்துல இருக்கிற பல நர்ஸோட ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்குறாரு. அவருடைய ஜீப்ல மட்டும் அவங்களுடைய ஆம்புலன்ஸ்ல அந்த காயம் அடைஞ்சவங்களை எல்லாம் ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு போறாரு. அவர் பிறந்த நாள் அன்று அவருடைய வீட்டுக்கு இவர் வந்து இந்த கலெக்டரை மீட் பண்ணி 3 மணி நேரம் பேசி கொண்டிருந்தாராம். கரெக்டா அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் இரவே அவர் எரித்து கொல்லப்பட்டாராம். இந்த சம்பவம் கேட்ட உடனே இவரை ரொம்ப அது உலுக்கி போட்டுச்சான் அந்த இன்சிடென்ட், அந்த தமிழனை. அந்த நாள்ல இருந்து எனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருந்த ஒரு பெரிய ஆசையே போயிருச்சுன்னு சொல்றாரு. ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய சாட்சி வாழ்க்கைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பல பேர் நினைவு கூர்றாங்க. அது மாதிரி நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ரொம்ப ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம். இரத்த சாட்சிகளை இந்தியா தேசத்துல எழுப்பியதற்காக நன்றி ஏசப்பா. ஆமேன்.